நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு கந்த சஷ்டி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து நம்ம 6 நாள் பதிவுகள் போட்டிருக்கோம். எப்படி தொடர் விரதம் இருக்கிறவங்கன்றதுக்கு உண்டான பதிவுகளும் அதில் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன நேரத்தில் காப்பு கட்டணும், எந்த நேரத்தில் கலச வைக்கணும், எல்லா தகவல்களும் அதில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது, இது வரைக்கும் நம்ம முருகனுக்கு எவ்வளோ திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடைசி நாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ 7வது நாள். ஸோ 7வது நாளில் நம்ம அதை விரதத்தை முடிக்கணும் இல்லையா? அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இது வரைக்கும் நாம் எவ்வளவு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, இதில் எவ்வளோ பதிகங்கள் இருக்குது, எவ்வளோ திருப்புகள் நம்ம தனியாக பாராயணம் பண்ணியிருக்கோம், அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு இதுவாக கொடுக்கலாம். வீடியோ பேஸ்லேயும் கொடுத்துட்டு அதை அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து முருகர் தனியாக இருக்கிறத அப்படியே ஒரு சேர படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முருகனை நம்ம சாமி கும்பிட்றோம், கோவிலுக்கு போகிறோன்னா இந்த பதிகங்களை பாராயணம் பண்ணினாலே போதுமானது. இது அவ்வளவும் தெரிஞ்சாலும் சிறப்பு. அப்படி இல்லைனாலும் அதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு மனமுருகி பாடினாலே போதும். அவரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்லலை, அருணகிரிநாதரே கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்காரு. அவர் 108 பாடல்கள், 100 பாடல்கள், அப்புறம் 100 பயன், அப்புறம் அலங்காரம் எல்லாம் சேர்த்து 108 பாடல் கொடுத்துட்டு அதில் முதல்ல என்ன திரும்ப சொல்கிறாரு, 100 பயனில் 100 பாடல்களில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. அட்லீஸ்ட் ஒரு கவி அதில் பாடினாலும் 4 வரி பதிகங்கள். அதில் இப்போ நாம் போடுற அந்த பதிகங்கள்லையுமே கந்தர் அலங்காரம் 3 பாடல்கள் வருது, கந்தர் அனுபூதி வருது, திருப்புகழும் வருது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம். முருகருக்கு தோணுதா, அதில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பாராயணம் பண்ணினாலுமே போதும். நம்ம வேண்டுதலுக்கு கூடுதல் அது பலம் சேர்த்து நம்ம வேண்டியதே வேண்டியபடி நடத்தி தரக்கூடிய பலத்தையும் சக்தியையும் அந்த பதிகம் நமக்கு அமைத்து தரும்ன்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டவுட்டுமே வேண்டாம். வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முருகனை நம்ம ஒரு வாழ்த்தி பாடணும். ஓகேங்களா? முருகனை வாழ்த்தணும். இப்போ வாழ்த்தணும்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவர் ஒரு பதிகத்தை பாடும்போது ஒருத்தவங்களை போற்றி புகழணும். என்ன பாடல் இருக்குது? ஷண்முக கடவுள் போற்றி, சரவணத்து உதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. எவ்வளோ அழகான பாடல். அவர் அழகாக போற்றி பட்டு ஒரு பதிகமாச்சா. அடுத்த பாடல் என்னது? அவரை போற்றி பாடின அடுத்த செகண்டே அவரோட பாதத்தை நம்ம பணிகிற ஒரு அழகான பாடல். என்ன பாடல் பாருங்கள். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருக்கை முகன் தம்பி, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான். எவ்வளோ அழகாக சொல்கிறார். உன்னோட பாதத்தை நான் அது இருக்க பிடிச்சிட்டேன், என்ன நீ பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு அழகாக ஒப்படைச்சிட்டார். 3வது பாடல். இப்போ சரணாகதி அவர் பாதத்தை பிடிச்சிட்டோம், அவர் சரணாகதி அடையணும்ல, அதுக்கு ஒரு பதிகம் வேணும்ல. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின்சில்லேன், பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே. உன்னை ஒழிய எனக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லி அவர் சரணாகதி அடையிறதுக்குண்டான ஒரு அழகிய பதிகம் தான் இந்த பதிகம். இப்போ 3ஆச்சா. ஸோ வரிசையாக வருதா. இப்போ 4வது என்ன சொல்லணும்? அவருக்கு எனக்கு ஒரு பயம்னு வந்தால் நீ என் முன்னாடி வரணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன? 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சில் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். யாருக்கு? நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். எவ்வளோ அழகாக சொல்கிறார். முருகான்னு யார் ஒருத்தர் கூப்பிட்றாங்களோ அவருக்கு 5 முகம். கடைசியில் என்ன? யாருக்கு பயப்படலாம்? ஒருத்தருக்கு பயப்படணும். யார்? எருமாட்டு மேலே ஒருத்தர் வருவான்ல, அவனுக்கு நம்ம பயந்தானே ஆகணும். அந்த நேரத்தில் கூட இந்த பதிகத்தை நீங்கள் பாடும்போது வந்த வினையும் வருகின்ற வினையும் நம்மளை மீறி கந்தன் பேரை சொன்ன உடனே அது கலங்கி ஓடியே போயிடுமா. அந்த அளவுக்கு அதுக்குண்டான ஒரு சக்தி இருக்குது. ஓகே, 4 பாடல்கள்.
இப்போ அடுத்து என்ன, அவர் எல்லாம் சரணாகதி அடைஞ்சாச்சும் போற்றி பாடினாச்சு, எனக்கு பயம் வந்தால் நீ காக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லணும் நம்ம அவருக்கு? எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் நாள் என்ன, எனக்கு கோல் என்ன, என்ன பண்ணிட போகுது? அதுக்கு ஒரு பதிகம் வேணும்ல. அழகான பாடல் பாருங்கள். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். இதெல்லாம் என்ன செய்யும்? எப்போ? குமரேசர் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். இதில் ஒரு பாடல் நான் தனியாகவே கொடுத்து அதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்பேன். 27 நட்சத்திர பார்த்து பயப்பட வேண்டாம், என்கிட்ட இருக்கிற 27 பொருட்களை பாருங்கிறாரு. அதில் எல்லாமே வரும். எவ்வளவு? 12 6 முகமாச்சா, 12 கைகளாச்சா, 12 ஒரு 6 எவ்வளோ? 18. அதுக்கப்புறம் 6 தோள்கள் 24, 2 கால்கள் 26, ஒன்றே ஒன்று என்ன? ஆயுதம் வேல். ஸோ மொத்தமாச்சா 27 ஆச்சா? என்ன நீ பார்க்கும்போது நீ ஏன் நட்சத்திரத்தையும் கோளையும் வினையும் பார்க்குற? என்னையை பார்த்தா உன்னோட பூர்வ ஜென்ம வினையும் போகும், இப்போ இருக்கிற வினையும் போகும். இதெல்லாம் எது? தெரியாமல் நம்ம செய்கிற தவறுகளுக்கு. தெரிந்து செய்யும் தவறுகளுக்கு கிடையாது. அதனால் தெரிஞ்சுங்க. எல்லாம் செய்வேன், ஆனால் இதை பாடிடுவேன், எனக்கு சரியாக போய்டுன்னு நினச்சா கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ 5 பாடல். இப்போ அடுத்து ஒன்று இருக்குது முக்கியமானது. என்ன தான் நான் கஷ்டப்படணும், துன்பப்படணும், வேதனைப்படணும்? எதனால்? நம்ம பிரம்மன் நமக்கு எழுதின தலையெழுத்துனால. அந்த தலையத்தை மாற்ற முடியுமா? எல்லாத்துக்கும் முன்னே விதி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடலே இருக்குது இல்லையா? ஆனால் அந்த விதியை கூட மாற்றுற சக்தி யாருக்கு இருக்குது? முருகப்பெருமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. அது எவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்கள். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. ஐயன்னா பிரம்மன், கையெழுத்துன்னு தலையெழுத்து. அவரோட கால் பட்டா யார் என்ன என் மேலே எழுதியிருந்தாலும் அடுத்த நொடி அது அழிந்து போகும் வல்லமை கொண்டது. ஸோ இந்த ஒரு பாடலை பாடும்போது நமக்கு அந்த பிரம்மன் எழுதின தலையெழுத்தை கூட மாத்திர சக்தி கிடைக்கும். அவ்வளோ அழகாக சொல்கிறார். சரி, அடுத்து என்ன? சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே. அவரை வணங்கிட்டா உன்னை யார் உன்னை தாழ்வாக பேசிடுவாங்க? எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அடுத்து முக்கியமானது இவ்வளோ முடிஞ்சுதா? கடன் தீர்க்கும் சுமை. அதாவது நம்ம கடன் சுமை இருக்கு இல்லையா, அதை தீர்க்கிற அழகான பதிகம். என்ன பாருங்கள், என்ன வேணாலும் சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியலையா, முருகான்ற ஒரு நாமத்தை சொல்லு போதும் அப்படின்றதுக்கு உண்டான பதிகம் தான் இது. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் வயூரமுமே. நீ முந்தின ஜென்மத்தில் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கும் குழப்படாது. இந்த பதிகத்தை பாடு, ஒன்றுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். கர்ம வினைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். பூர்வ ஜென்ம கர்ம வினையிலேருந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க கர்மாலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாத்துலேயும் விடுதலை கிடைக்கணும். அவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்கிறார். இதோடு சேர்த்து கந்தர் அனுபவத்தில் ஒரு பாடல் வரும். இந்த ஒரு பாடலை பாடும்போது என்ன தெரியுமா நமக்கு ஒரு பெனிஃபிட்டு? அதாவது முருகனையே குருவாகவும் நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி ஏற்றுக்கினா அவர் என்ன தருவார்? நமக்கு வருவாயை தருவார். வருவாய் என்னென்னா காசு. ஸோ காசு வர்றதுக்குண்டான பதிகம், நமக்கு பிரச்சனைகள், அதுக்கு என்ன நல்ல வேலை. ஸோ இதை நம்ம ஏற்கனவே திருப்புகழ் கந்தர் அனுபவத்தில் இந்த பாடலை கொடுத்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாட்கள்களையும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதில் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எவ்வளோ அழகாக சொல்லலாம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த 8 பதிகம் இருக்கா? இது போக நான் 2 பதிகம் சொல்கிறேன். ஒன்று திருப்புகழ். இந்த திருப்புகழை பாடினீங்கன்னா
அரை நிமிஷம் நீங்கள் முருகனை நம்ம நேராக நின்று இந்த ஒரு திருப்புகழை பாடி பாருங்கள். அரை நிமிஷத்தில் நீங்கள் வேண்டதை கூட அரை செகண்டில் முருகர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். ஏன்னா திருப்புகழுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது. ஏன், அது அவர் எழுதி கொடுத்த நூல், அவர் பேர் வச்ச நூல். திருப்புகழை பாடுன்னு சொன்னது முருகப்பெருமான், பாடியது தான் அருணகிரிநாதர். அப்போது அதிலிருந்து வார்த்தைகள்லாம் யாருடையது, யாருக்கு சொந்தம்? பேர் புக்குக்கு பேர் எழுதின ஆத்தருக்கு தானே சொந்தம். அதை செய்ய வச்சது தான் அருணகிரிநாதர், ஆனால் செஞ்சது முருகப்பெருமான். அதனால தான் திருப்புகழுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. நீங்கள் திருப்புகழை பாடிக்கிட்டே இருங்க, அது உங்களையும் மாற்றும், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அதில் இந்த ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையான பாடல். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சகல செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடலை பாடுங்க. சரணகமல் ஆலயத்தை அரநிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவேல் லேசலித்த தமிழ்மடி யாழ்மயக்க முறிவேனோ கருணை புரியாதிருப்ப தென் குறைவேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்திர மணியணிப்புண் மாலை செச்ச கமழுடன மார்கடப்ப மணிவோனே தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. பாருங்க, சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவன் ஞானமுக்தி வரகதுடனே நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அர்ணதல பாதமத்மு அனுதினமும் மேதுதிக்க அரியத்தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது துத்த அழகு திரு ஓரகத்தின் முருகோனே. பழனிமலை எல்லா அவரோட திருமுருகாற்றுப்படையில் மாதிரி வர மாதிரி 6 படை வீடையும் அழகாக ஒரு சில வீடு கோயிலை சொல்லியிருப்பார். அதேமாதிரி கந்தர் அனுபூதியில் வறுமையை போக்குறது இந்த பாடல். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினேன். மிடினா வறுமை, அந்த நோயிலேருந்து என்னை வெளிப்படுறதுக்கு இந்த பாடலை பாடலாம். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். முருகனை நீங்கள் பார்க்குறீங்களா, கோயில் போகிறீங்களா, வீட்டிலே கும்பிட்றீங்களா, இதில் ஏதாவது ஒரு பதிவு, இது எதுவுமே இல்லைனாலும் அவருக்கு முடிஞ்ச அந்த முருகா, குகா, கந்தா, குமரா அவரோட நாமத்தை சொன்னாலும் சரி, ஓம் சரவணபவ அந்த ஒரு மந்திரத்துக்கு ஈடு இணையே கிடையாது. எதை சொல்கிறீங்களோ இல்லையோ, ஓம் சரவணபவ நினச்சா, படுத்தா, தூங்குனா, உக்காந்தா அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள், என்ன ஒரு பலன் இருக்குன்றது உங்களுக்கு போக போக தெரியும். இது போக அவருக்கு எவ்வளவோ இருக்குது. வேல்மாறல் இருக்குது, வேல் வகுப்பு இருக்குது, கந்தர்களி வெண்பா இருக்குது. அருணகிரிநாதர் எழுதாத பாடல்களாக நம்ம நேரம் அவருக்கு நம்ம எதுவுமே கிடைக்கல. ஒரு 1000 சொச்சம் திருப்புகை தான் கிடச்சிருக்கு. ஆனால் அவர் 16,000 பாடல்கள் எழுதுனதா குறிப்பு சொல்லுது. பார்ப்போம், நமக்கு முருகன் அருள் இருக்கும்போது கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும். என்ன மக்களே, நம்ம சேனலில் இந்த பதிகங்கள்லாம் பாருங்கள், கேளுங்க. இதை நீங்கள் போட்டு விட்டு கூட பூஜை பண்ணலாம். அதே மாதிரி நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன், டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. இதை டவுன்லோட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பண்ணி பாருங்கள். ஏன்னா சும்மா அப்படி கையெடுத்து கும்பிட்றத விட ஒரு பதிகமோ இல்லை திருநாமங்களையோ மந்திரத்தையோ சொல்லி பண்ணி பாருங்கள். அந்த வேண்டுதல் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.